ஹாய் ஹலோ வெல்கம் டு விஜே சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சாப்பாடுனாலே டேஸ்ட்டுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இல்லாமல் எப்போவாச்சும் நமக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ரொம்ப ஹெல்த்தியான சில சாப்பாடுகளையும் சேர்த்துக்கலாம். குறிப்பாக வந்து காய்கறிகளில் ரொம்ப கலராக இருக்கிற காய்கறிகளில் சத்துக்கள் இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே பீட்ரூட்னாலே ஒரு பொரியல் செஞ்சு சாப்பிடுவோம். அது இல்லாமல் இந்த மாதிரி ஜூஸாக குடிக்கும்போது அதோட சத்துக்கள் முழுமையாக நம்ம உடம்புக்கு போய் சேரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக்கு கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். ஜூஸ் வந்து செய்கிறதுக்காக நான் ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இந்த பீட்ரூட் வந்து இது வந்து 2 பேருக்கு 2 கிளாஸ் நிறைய குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக இருந்துச்சு 2 பேருக்கு குடிக்கிறதுக்கு. அது கூடவே ஒரு சின்ன துண்டு எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பீட்ரூட்டை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிக்சியில் போட்டு அடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். உங்கள் விருப்பம் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா கருவேப்பிலை போடுங்க, அப்படி இல்லாட்டியும் பரவாயில்ல. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்துருக்கேன், ஒரு சின்ன துண்டு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு அரைச்சி எடுத்துருவோம். அப்போ தான் வந்து நல்லாவே அரைஞ்சி வந்துடும். தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா அது அரைகிறது கஷ்டம். ஏன்னா இதில் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கிறதுனால நம்ம தண்ணி கம்மியாகவே ஊற்றினா போதும். நான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டால் தான் குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து வடிகட்டிடலாம். ரொம்ப மனதைரியம் உள்ளவங்க வடிகட்டாமல் அப்படியே கூட குடிக்கலாம். அப்படி இல்லை, ரொம்ப குடிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த வடிகட்டி குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வடிகட்டாமல் குடித்தா கூட ஓகே தான், சூப்பராக இருக்கும். ஆனால் நமக்கு அது குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வடிகட்டினீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு தண்ணி குடிக்கிற மாதிரி, ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி வேகமாக குடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா எல்லா சாரம் வந்து கீழே வந்துடும். பாருங்கள், இவ்வளோ வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வடிகட்டினதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்தது இவ்வளவும். இப்போ இதையும் வந்து இன்னொரு அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு திரும்ப இன்னொரு வாட்டி கூட அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து ஓரளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி பாருங்கள். ரொம்ப திக்காலாம் இருக்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு குடிக்கிறதுக்கு. நான் இதை வந்து காலையிலே வெறும் வயிற்றுலேயே குடிச்சிட்டேன். காலையில் டீ காஃபி எதுவுமே குடிக்கலை. அதுக்கு பதிலாக இந்த ஜூஸு தான் காலையில் நான் குடித்தது. காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வயிற்றுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி குழுகுழுன்னு ஃபீல் இருக்கும். நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கும். ஏன்னா அதில் நம்ம இஞ்சி சேர்த்துருக்குறோம், ப்ளஸ் கொத்தமல்லி இலை, அப்புறம் வந்து அந்த எலுமிச்சம்பழத்தோட சாறு. இது எல்லாமே காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுக்கு பெஸ்ட்டு. இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கான நல்லா பிடிச்சிது. நிஜமாவே எனக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆனால் என் ஃப்ரெண்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் குடித்தார்.